இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிசைன் தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் ஒரு சார்ட் பேப்பரில் நம்மோட ஸ்லீவ் எவ்வளவோ அந்த அளவை வரைஞ்சிக்கிறேன். அப்படியே அதனுடைய ஷேப்பில் நம்ம அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு கொஞ்சம் ஸ்லீவோட கிளாத்து அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த சார்ட் பேப்பரில் சென்டர் பார்த்து அதை நல்லா கீறி விட்டுட்டு அதில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இந்த எட்ஜில் ரெண்டு பக்கமும் 2 இன்ச் அளவுக்கு ஒரு அளவு வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 இன்ச்சு, அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சுன்னு வைக்கிறேன். முதல்ல அந்த சென்டர்லேருந்து 2, 2, 1.5 அப்படின்னு ரெண்டு பக்கமுமே நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த சென்டரை நோக்கி நம்ம அந்த ஆம் ஹோல் சைடில் நேராக ஒரு கோடுன்னு இந்த எல்லா அந்த 6 புள்ளியுமே அந்த நடுவில் போய் இணையிற மாதிரி அதை ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முழுக்கவுமே அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துடாம கொஞ்சம் அந்த எட்ஜு வரைக்குமே 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு எல்லா கோட்டையுமே நம்ம கட் பண்ணலாம். ஆனால் நடுவில் மட்டும் கட் பண்ண வேண்டாம். அதாவது 6 கோடு போட்டிருந்தோம் இல்லையா, 2 பக்கமும் அந்த 6 கோடு மட்டும் கொஞ்சம் அந்த பேப்பர் நுனியில் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட கிளாத்தில் நான் இதை அப்படியே 2 டபுள் கிளாத்தில் அப்படியே செட் பண்ணுறேன். 2 சைடில் உங்களுக்கு ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். நம்ம வைக்க போகிற டிசைனுக்கு அது இருந்தால் போதும். கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் இருக்கட்டும். அதே மாதிரி மேலே ஒரு 3 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். இப்போ இந்த 1.5 இன்ச்சுன்னு நம்ம அளவுபடுத்தியிருக்கோம் இல்லையா, அந்த கீழ்பாகத்தில் நடு பாகத்தை நான் அப்படியே பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பேப்பர் நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணின அந்த எட்ஜு ஃபஸ்ட்டு 2, 2, 1.5 கணக்கில் பண்ணினோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம அந்த எட்ஜில் 2, 2, 1.5 அளவுபடுத்தி அதில் நம்ம ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கிளாத்தோட சேர்ந்த மாதிரி அந்த சார்ட் பேப்பரை நம்ம பின் பண்ணுறோம். இப்போ கீழ்பாகத்தில் நமக்கு எல்லாமே சம அளவில் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சுன்னு முன்பக்கம் விட்டோம் இல்லையா, அதே 1.5 இன்ச்சை நம்ம சுற்றியுமே விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 1.5 இன்ச்சுன்றது அந்த ஃபுல் அந்த சர்க்கிளில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு அளவு கரெக்டாக வரணுன்றதுக்காக இந்த எட்ஜை நம்ம முதலே நம்ம கட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா தச்ச பிறகு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. மேலேயும் அதே மாதிரியே ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் அந்த இடமும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்ம பின் பண்ணி வச்சிருக்கிற இந்த இடைவெளியை அப்படியே நம்ம டிசி வச்சு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா டிசி வச்சு கோடு போடும்பொழுது தான் நமக்கு அது அடுத்த ஸ்லீவுக்கு அதை அடையாளப்படுத்த முடியும். வேற ஏதாவது திக்கான மார்க்கர் அது மாதிரிலாம் போட வேண்டாம். ஏன்னா இது நம்ம கட் பண்ண போகிறதில்ல. அதை நம்ம அடுத்தது இன்னொரு ஸ்லீவில் அப்படியே ட்ரேஸ் எடுக்கிறோம். இதை எடுத்து அப்படியே பின் பக்கத்தை திருப்பி போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு விஷனில் அது கோடு தெரியும். அந்த கோட்டை நீங்கள் இன்னமும் நல்லா டார்க் ஆக்கிக்கோங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரியாக உங்களுக்கு ஸ்லீவோட டிசைன் கிடைக்கும். இப்போ நம்ம முதல்ல மேல் கிளாத்தில் தான் நம்ம இதை தைக்கிறோம். மெயின் கிளாத்தில் தைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் லைனிங் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 இன்ச்சுன்னு அடையாளப்படுத்தினோம் இல்லையா,
அந்த கோடு ஒரு கோடு மேலே இன்னொரு கோடு இணையிற மாதிரி வைக்கிறோம். அதே மாதிரியே நம்ம எந்தெந்த இடத்துல அதை கரெக்டாக நம்ம கோடு போட்டிருந்தோமோ அது எல்லாமே ஒன்று மேலே ஒன்றுன்னு வச்சு அந்த படி மாதிரி அதை செட் பண்ணி அதில் நம்ம எட்ஜில் ஒரு தையலை போட்டுக்கலாம். நடுபாகத்தில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம போட்ட கோடு வந்து ஒன்று மேலே ஒன்று இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் தான் தைக்கிறோம். இதுக்கு பிற்பாடு தான் நம்ம லைனிங் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேஸ் எடுத்தோம் இல்லையா சார்ட் பேப்பரில் வச்சு, அந்த லைனிங் கிளாத்தை இப்போ நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜில் நமக்கு அந்த விசிறியோட மாடலில் மேலே வச்சு தைக்கும் பொழுது நம்ம அதுக்காக தான் மேலேயும் கொஞ்சம் கிளாத் விட்டுருந்தோம். அந்த இடத்துல உங்களுக்கு அது நகராமல் இருக்க சரியாக அந்த எட்ஜில் ஒரு லாங் ஸ்டிச் வச்சு போட்டுக்கோங்க. பிற்பாடு கூட அதை நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்த பிறகு கூட நம்ம அதை பிரிச்சியும் விட்டுடலாம். அல்லது நம்ம அதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறதால அந்த எட்ஜில் மட்டும் நம்ம போடுறது தையலை ஒரு ஓரமாகவே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. முழுக்கவுமே வேண்டாம். நம்ம போட்டிருக்கிற அந்த விசிறி முழுக்கவுமே தையல் வரக்கூடாது. நிச்சயமாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த லைனிங்கில் கிளாத் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சரியாக ஃபிட் பண்ணி, அதாவது நமக்கு ஆம் ஹோல் சைடு கரெக்டாக அந்த உயரம் கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழ்பாகத்தில் நமக்கு எக்ஸஸாக வரக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நல்லா கீறி விட்டுட்டு அதை நல்லா நீங்கள் திருப்பி அந்த கிளாத்தை வச்சுட்டு நல்ல படி தையல் ஒன்று போடுங்க. அதில் அதுக்கு பொருத்தமான ஒரு லேஸை வச்சு நம்ம பார்டர் மாதிரி அதை ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே இந்த விசிறி மேலே நம்ம லேஸை வைக்கக்கூடாது. விசிறியோட பக்கத்தில் தள்ளி வர்ற மாதிரி அந்த லேஸை வச்சு சரியாக இந்த லேஸோட இணையிற மாதிரி வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு லேஸ் நம்ம மேலே அந்த எட்ஜில் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே வச்சு இதை அப்படியே இந்த பக்கம் பண்ணுறோம். ஆனால் அதை வைக்கும் பொழுது நீங்கள் அந்த விசிறி மடிப்பு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும். நீங்கள் லேஸை வச்சு அதை மறைச்சிட்டிங்கன்னா அந்த விசிறி மடிப்பு மறைஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு பொருத்தமாக ஒரு சின்னதாக பேட்ச் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அது இன்னமுமே கூடுதல் அழகாக இருக்கும். பிடிச்சிருக்கா? இந்த அழகிய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.